அதான்ப்பா மதுரை, நாங்க தான் மதுரை. ரொம்ப பெருமையாவே இருக்கு. எப்பவுமே மதுரையில இருந்து நாங்க திருவிழா தான், டெய்லி திருவிழா தான். மதுரையில பிறந்தது ரொம்ப பெருமை. இந்த திருவிழா வந்து சித்திரை திருவிழா மதுரைக்கே ரொம்ப பேர் போனோம். இந்த சாமி போய் வர்ற வரைக்கும் பஸ் உள்ள விடக்கூடாது. எங்க ஆள் வந்துட்டா இதுக்கு மேல செம்மையா இருக்கும். தென் மாவட்டத்திலே இதுதான் மிகப்பெரிய திருவிழா. மதுரையில நடக்கிறது அழகர் ஆத்துல நடந்தது. தென் மாவட்டத்திலே இருக்கிற மிகப்பெரிய திருவிழா அழகாம நடந்துட்டு இருக்கு. தமிழ்நாட்டிலே மதுரையில பிறக்கிறது ரொம்ப மிகப்பெரிய பாக்கியம். மதுரைங்கிறது மீனாட்சி போன ஆண்டவர், அதனால போனது நல்லா. நாங்களும் மதுரைக்காரி தான். இன்னைக்கு எங்க ஐயா இன்னைக்கு இறங்குற நாளே, எங்க தலை வந்து பிறந்த நாளு. அரியரி கோயிந்தோ சினிமா தாண்டா, அதில் ஹீரோ என்றோ நீயே தாண்டா. சாமியை பக்கத்துல பாத்தீங்களா? எப்படிக்கா இருக்கு உங்களுக்கு? எப்படி இருந்துச்சு? செம்மையா இருந்துச்சு. நான் இதெல்லாம் ஒரே சாமி பார்த்தேன், இப்பதான் அதான் ஃபர்ஸ்ட் டைமா? சாமியை பக்கத்துல பார்த்தோன்னா மனசக்தி நம்ம ஊர்ல இப்ப எவ்வளவு பெரிய திருவிழா நடக்கிறது உங்களுக்கு எவ்வளவு பெருமையா இருக்கு? மதுரையில பிறந்தது ரொம்ப பெருமை. இந்த திருவிழா வந்து சித்திரை திருவிழா மதுரைக்கே ரொம்ப பேர் போனோம். ரொம்ப மதுரையில பிறந்தோம் அப்படின்றதே ரொம்ப சந்தோஷம். மதுரைக்காரி சொல்றதே ஒரு கிஃப்ட். இதுவே ஒரு 10, 15, 20 வருஷம் கழிச்சு சின்ன பசங்க கொண்டாடி கொண்டு வருவாங்களா? கண்டிப்பா இல்ல. அதை காட்டி வர இன்னும் நல்லா டெவலப் ஆகுது. தவிர கூட்டம் கூடுறதா வாய்ப்பு இருக்கு. குறைய வாய்ப்பு இல்ல. வாய்ப்பு. ஏன்னா சோசியல் மீடியா காலங்கள் வந்துகிட்டு இருக்குல்ல. அதெல்லாம் சோசியல் மீடியா வந்தாலும் வந்துருங்க சாமி. கல்லழகரை பாக்குறதுக்காண்டி வந்துருவாங்களா? தெய்வ தரிசனம் அவரை பாக்குற அவர் நம்மள பாக்க இங்க வர்றாருல. முன்னாடி எல்லாம் லைவ் இருக்காது, இப்ப லைவ் இருக்கு. நான் லைவ்லயே பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் சில பேர் இருப்பாங்களா? அப்படி எல்லாம் இல்ல, எல்லா பேருமே வந்துருவாங்க. என்னதான் ஒரு நேரம் பாக்குற இருக்காங்க. இது எப்படி இருந்துச்சு இந்த வருஷம்? நாங்களே பிறந்தது வரது எல்லாமே மதுரை, எங்க வீட்டுல தான் வசலம். ஆனா எப்பயும் முதல் நல்லா இதா இருந்துச்சு, இப்ப நல்லா சூப்பரா இருக்கு. நாங்க நிறைய கூட்டம். சாமி பாத்தீங்களா? சாமியை பாக்கல, மிஸ் பண்ணீங்களா? கவலையா இருக்கா? கவலையா இருக்கு. அடுத்த வருஷம் பாக்கலாம் செய்வேன். ஆனா நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. கூட்டம் அதிகமா சாமி பாக்கலாம் கவலையா இருக்கு. இன்னைக்கு எங்க ஐயா இன்னைக்கு இறங்குற நாளே, எங்க தலை வந்து பிறந்த நாளு. வணக்கம்னே, நல்லா இருக்குன்னு வணக்கம்னே. எங்க தலைக்கு ஏக்கே பயிலிகடா ஆமிய மனமா பார்த்தாச்சு. எங்க அண்ணன் போஸ்ட்ல மனமா தெரிஞ்சாச்சு. கொடூரமா. ஆனா நம்ம மதுரையில் இவ்வளவு பெரிய திருவிழா நடக்குது இல்ல, எவ்வளவு பெருமையா இருக்கு. ஐயோ யாருங்க கையில அப்படியே மாப்பி உள்ள அடிக்குது எங்களுக்கு. வருஷம் அப்படி மனமா இருக்கு. அடுத்த வருஷம் கொடூரமா இருக்கு. எப்படி இருந்துச்சு இந்த வருஷம்? எப்பயும் போலதான் இருந்துச்சு. இந்த வாட்டி கூட்டம் கொஞ்சம் அதையற பாத்தீங்களா பக்கத்துல? பார்த்தோன்னா எப்படி இருந்துச்சு மனசு? நல்லாதான் இருந்துச்சு. தள்ளு மூடுதான் அதிகம் எப்பயும் நடக்கிறதான தரமா இருந்துச்சு. அப்புறம் வந்து தரமா இருந்துச்சு. மனமா பார்த்தாச்சு. போதும், நிம்மதியா வீட்டுக்கு போய் நம்ம வாட்டுக்கு இருக்கலாம். தரமான தரிசனம். 2026 பெஸ்டா இருக்கா? தரமா அமைச்சாச்சு ப்ரோ. ஆனா அங்கங்க கல்லு கிடக்காத வாழ்டாயி காலு எல்லாம் குத்திக்கு இருக்கு போட்டு. அதை போய் மருந்து விடணும் என்னன்னு பார்த்து. அவ்வளவுதான் ப்ரோ. நல்லா இருந்துச்சு. பாலம் கட்டினது எல்லாமே நல்லா போன தடவை ரொம்ப அதனால இப்ப போன தடவைக்கு இந்த தடவை எவ்வளவு நல்லா சிறப்பு பண்ணிருந்தோம். பாலத்துல பாக்குறது நல்லா இருக்கு. பாலத்துல மேல விடவே இல்ல, மேல யாரும் விடவே இல்ல, கீழே தான் இருந்து பார்த்தோம். நல்லா இருந்துச்சு. போன தடவைக்கு இந்த தடவை இது திட்ட விடாம ஃபுல்லா ஆத்துல இறங்க விட்டாங்க. அதனால நல்லா சிறப்பான தரிசனம். எப்பயுமே எதுக்காக வரீங்க சித்திரத்துலாக்கு? அழகரை வரவேற்கணுங்க. நம்ம மதுரையில நம்ம வர்றது இந்த வந்தமா 2 நிமிஷம் சாமிக்காண்டி சாமியை கும்பிட்டு இப்படி பாலத்துல உட்காந்து டைவா கொட்டியும் கொடுத்துட்டு வீட்டுக்கு போறதான் ப்ரோ வேலையா தான் சித்திரத்துல. அதான்ப்பா மதுரை, நாங்க தான் மதுரை. வேற லெவல்னு எல்லாரும் அதிகமா கூட்டமா இருக்கு. எந்த கத்தமும் இல்லாம இருக்கு. வந்து பாக்குறேன். அப்படியா? முதல் தடவை பார்த்தா எப்படி இருக்கு? நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. இப்ப பிறந்ததுல இருந்து வந்ததே இல்லையா? வந்ததே இல்ல, இதான் ஃபர்ஸ்ட் தடவை வந்திருக்கேன். அதாவது அந்த சாமி போய் வர்ற வரைக்கும் பஸ் உள்ள விடக்கூடாது. பஸ், காரு, பைக்கு மக்களுக்கு ரொம்ப ஒரு இடையூறா தான் இருக்கு. அத கொஞ்ச நேரம் நிப்பாட்டி வைக்கலாம், ஒரு குறிப்பிட்ட நேரத்து வரைக்கும். அதான் சொல்றேன், குறைகள்லாம் ஒண்ணு இல்ல. நிறைவாதான் அருகெல்லாம் போட்டு சாப்பாடு மக்கள் நல்லா தான் போயிட்டு இருக்காங்க. பஸ், கார் வண்டியை மட்டும் கொஞ்சம் நிப்பாட்டி வச்சிருந்தா நல்லா இருக்கும். மக்களுக்கு இடையூறுலாம் போகும். நான் எப்பயுமே வருஷம் வர்றதா என்ஜாய் பண்ணுவேன். ஓகே, சாமி பக்கத்துல பார்த்தது எப்படி இருந்துச்சு? பக்கத்துல பாக்கலாம். சரி, கவலையா இருக்கா பாக்கவே? ஆமா, அடுத்த வருஷம் வந்து இதமா இருந்துச்சு பாக்குவேன். நீங்க சொல்லுங்கம்மா, அப்படிமா இருக்கு? சாமி நல்லபடியா நல்லா சாமியை நல்லா பாக்குறேன். எனக்கு இந்த வருஷம் தெரியல, வருஷம் இப்படியே பாக்கணும் சாமியை. சந்தோஷமா இருக்கும். திருவிழாவில வருஷம் இப்படியே எல்லாம் நல்லது. சாமியை பக்கத்துல பார்த்தோன்னா உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு. சாமி எப்படி இருந்துச்சு தெரியுமா? சாமியை நேர்ல பார்த்த மாதிரி, எனக்கு கனவுல வந்து சொன்ன மாதிரி அப்படி இருந்துச்சு சாமி. என்ன சொன்னாங்க கனவுல? கனவுல நல்லா இருப்பேன், சந்தோஷமா நல்லா இருப்பேன், எந்த கவலையும் நல்லா நினைச்சது நடக்கும். நல்லாதான் இருந்துச்சு, ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. நான் வந்து 4
4:30 நான் வந்து சாமியை பார்த்துட்டேன். யாரும் பார்க்க வரல. நீங்க பாத்துட்டீங்களா? நான் பார்த்துட்டேன். நானும் எப்படி ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. 6 ஆயிடுச்சு. ரொம்ப நேரம் ஆயிருந்தனால ரொம்ப இதெல்லாம் ரொம்ப கஷ்டமாயிருச்சு. நல்லா இருந்துச்சு. இப்படி பார்த்தது ரொம்ப ஹாப்பி. ரொம்ப happy. நம்ம ஊர்ல எவ்வளவு பெரிய திருவிழா நடக்குதுல்ல, அது எவ்வளவு பெருமையா இருக்கும் உங்களுக்கு? உலகத்திலேயே பெரிய திருவிழா இதுதான் சொல்லுவாங்க எல்லாருமே. ஊரே சேர்ந்து கொண்டாடுது. ஊரே சொல்லுங்க. தமிழ்நாடு எல்லாருமே வராங்க. ரொம்ப பெருமையாவே இருக்கு. செம்மையா இருக்கு. சூப்பரா நாங்க கொண்டாடணும். எப்பயுமே நாங்க டான்ஸ் நல்லா இருக்கு. ஆனா இந்த அதிகமான கூட்டம் செம்மையா இருந்துச்சு. சூப்பர். எங்க ஆள் வந்துட்டா இதுக்கு மேல செம்மையா இருக்கும். எதை சொல்றீங்க? நான் எதை பத்தி கேட்டா நீங்க எதை பத்தி சொல்றீங்க? சேர்த்துதான் சொல்லுவோம். 2016 அதனால செம்மையா இருக்கணும். 2026 6 தெரியாம சொல்லிட்டு ஒன்ன மட்டும் அழகர பக்கத்துல பார்த்து எப்படி சூப்பரா இருந்துச்சு. இந்த வட்டம் நாங்க நல்லா பக்கத்துல பார்த்தோம். நல்லா இருந்துச்சு. செம்ம என்ஜாய் மூடு. இந்த வட்டம் நேத்து நல்லா இருந்துச்சு. இந்த 10 நாள் திருவிழா நல்லா இருந்துச்சு. நம்ம மதுரையில பாத்தீங்கன்னா இவ்வளவு பெரிய திருவிழாவா கொண்டாடுறோம்ல, இத ஊரே பேசுதுல, உலகமே பேசுதுல, அது எவ்வளவு பெருமையா இருக்கும் உங்களுக்கு? எங்களுக்கு தான் சந்தோஷம். நாங்க மதுரைக்குள்ள இருக்கனால எங்களுக்கு தான் சந்தோஷம். எல்லா பேருமே வராங்கல்ல, அதனால எங்களுக்கு சந்தோஷம். பிளஸ் இதோட சேர்த்து ஜல்லிக்கட்டையும் ஊருக்குள்ள பேசுவாங்க. அதுவுமே மதுரையோட அதெல்லாம் விட்டு கொடுக்கல, நடத்திக்கிட்டு தானே இருக்கோம். உயிர் போனாலும் இல்ல. பரவாயில்லன்னு இப்ப சொல்லி. மதுரையில பாத்தீங்கன்னா விழாக்கள்னாலே அவ்வளவு ஃபேமஸ் ஆகுது. ஆமா. அதுதான் சொல்ல வரேன், எவ்வளவு பெருமையா அது இருக்கும். எங்களுக்கு எப்பவுமே மதுரையில இருந்தா நாங்க திருவிழா தான். டெய்லி திருவிழா தான். நாங்களும் மதுரைக்காரி தான். எல்லாமே நம்ம சிஸ்டர் சொல்ல நல்லா ஃபேமஸா தான் இருக்கும். வேற லெவல்ல ஃபேமஸா இருக்குல்ல, அது உங்களுக்கு எவ்வளவு பெருமையா இருக்கு? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தென் மாவட்டத்திலேயே இதுதான் மிகப்பெரிய திருவிழா. மதுரையில நடக்கிறது, அழகர் ஆத்துல நடக்கிறது தென் மாவட்டத்திலே இருக்கிற மிகப்பெரிய திருவிழா நடக்குது. இது காலகாலமா நடந்துட்டு இருக்கு. பேசப்படுறது இந்த ஒரு திருவிழா தென் மாவட்டம். சாமியை பக்கத்துல பாத்தீங்களா? இனிமேல் தான் போறோம். இன்னும் பார்க்கவே இல்ல. கூட்டம் அந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா நாங்க என்ன பண்றது? இப்ப பாத்தீங்கன்னா இப்ப இன்னும் 10, 20, 30 வருஷம் கழிச்சுலாம் பார்த்தா கூட்டம் இதே லெவலுக்கு மேல குறைஞ்சிருப்பாங்க. இது மாதிரி இன்னும் 3 மடங்கு 4 மடங்கு அதிகமா தான் தெரியாது. ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா சோசியல் மீடியா உள்ள வந்துருச்சுல, சோ எல்லாரும் லைவ்ல பாத்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறப்ப அது கூட்டம் குறைய தானே செய்யும். லைவ்ல பார்த்தாலும் நேர்ல பாக்குற மாதிரி இருக்கு. அப்ப அதனால கண்டிப்பா கூட்டம் குறையாதுன்னு சொல்றீங்க. எதிர்பார்ப்பு வந்து அதிகமா தான் இருக்கும். அடுத்தடுத்து எதிர்பார்ப்பு அதிகமா தான் இருக்கும். வாய்ப்பே இல்ல. குறையறதுக்கு வாய்ப்பு இல்லை. சாமி நல்லா பார்த்தோம் கிட்ட பக்கத்துல சிறப்பா இருந்துச்சு. பக்கத்துல பார்த்தோம். எவ்வளவு சந்தோஷமா கூட்டத்தை இருக்கு. சமாளிச்சாலும் நாங்க நல்லா எவ்வளவு சந்தோஷமா இருக்கு பார்த்தது பக்கத்துல பார்த்தது. ரொம்ப சந்தோஷம். வருஷம் வருஷம் பாத்துருவீங்களா? வருஷம் பாத்துருவோம். நான் 10 மாசம் பிள்ளையில இருந்தே பார்த்தோம். ஓ அப்படியா? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எவ்வளவு பெருமையா இருக்கு. உண்மைன்னா சொல்ல வார்த்தை இல்ல. நல்லா பார்த்தாச்சு. நல்லா சாமி பார்த்தோம். பக்கத்துல பாத்தீங்களா? கிட்டவே பார்த்தோம். பக்கத்துல பார்த்தோன்னே எப்படி இருந்துச்சு உங்களுக்கு மனசுல? எப்பயும் வருஷம் இது வரலாற்று திருவிழா தானே. அந்த பூஸ் போகாது. அது போகவே போகாது. எவ்வளவு பெருமையாக்கா இருக்கு நம்ம ஊர்ல. அது மதுரை மக்களா பிறந்தது ரொம்ப பெருமையாவும் சந்தோஷமாவும் நாங்க சொல்றோம். இது வந்து இந்த ஊர் மட்டும் கிடையாது, இருக்கிற வட்டாரங்கள் எல்லாமே ஒரு மக்களா இணைந்து கொண்டாடுற திருவிழா இது. அதனால இது சிறப்பா இருக்கு. எப்பவுமே சிறப்பு இருக்கு. நீ நிம்மதியா போவீங்க வீட்டுக்கு. ஆமா, அவரை பார்த்தாலே ஒரு மனமகிழ்ச்சி எல்லாருக்குமே இருக்கும். 12 மணில இருந்து இங்க யாரையும் சுத்துறோம். தரமா இருந்துச்சு. வந்து 2 மணி நேரம் உள்ள ஆட்டம் போட்டோம்ங்க. அழகரை பார்த்துட்டு எல்லா பையனும் பணமா பேசிட்டு அழகரை பார்க்க மட்டும் தான் வந்தீங்களா? வேற பார்த்தோம், பிள்ளைகளையும் பார்த்தோம், எல்லாத்தையும் பார்த்தோம். அழகையும் பார்த்தோம். பணமா சுத்திட்டு அப்படியே அங்கிட்டு போயிட்டு இந்த போல வரைய நடந்து போயிட்டு திருப்பி நடந்துட்டு வந்துட்டு இப்ப முடிஞ்சு. இந்த வட்டம் தரமா சிறப்பாங்க. அழகரை பக்கத்துல பார்த்தோம் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? வருஷம் வருஷம் பாக்குறது அது முதல் வருஷம் சரி. மத்தபடி இப்ப பாத்தீங்கன்னா இப்ப நம்ம ஊர்ல இப்ப நடக்குதுல்ல, இது எவ்வளவு பெருமையா இருக்கும் உங்களுக்கு? அதனால ரொம்ப பெருமையா இருக்கு. அதெல்லாம் கெத்தா சொல்லலாம். நானும் மதுரைக்காரன் தான்டா. நானும் மதுரைக்காரன் தான் சொல்லலாம். தரமா இருக்கு. எப்படி இருந்துச்சு சாமியை பாக்கணும்? அந்த மதுரை பாண்டியனாலே அடிப்பேன் அந்த சாகுக்கு தான். எப்பயுமே வருவீங்களா? எப்பயும் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் டைம் முதல்ல வந்தப்ப எவ்வளவு வைப்பா? ஆமா. வேற என்ன பிடிச்சிருந்துச்சு இன்னைக்குலாம்? அந்த தண்ணி அடிக்கிறதா, பீச்சு தண்ணி அடிக்கிறதா நடக்கவே நடக்காது. வாய்ப்பே கிடையாது. எந்த ஊர்லயும் சாமிக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி வாய்ப்பே கிடையாது. எங்க ஊர்ல மட்டும் தான் சாமிக்கே கல்யாணம் முடிச்ச போறாங்க. அது எவ்வளவு பெருமையா இருக்கு. தமிழ் இந்த பாண்டிய நாட்டுல பிறந்தது எங்க அடையாளம். மதுரைக்கே நாங்க தான் அடையாளம். அடையாளம். அது எவ்வளவு பெருமையா இருக்கு உங்களுக்கு? பெருமைன்றதை விட பாக்கியம். தமிழ்நாட்டிலே மதுரையில பிறக்கிறது ரொம்ப மிகப்பெரிய பாக்கியம். அதான் தாங்க அப்படி சொல்லுதாங்க. தாண்டோட மலை இறங்கி மலைக்கு போறதுக்குள்ள நம்ம மதுரை மாவட்டத்துக்கு எல்லாருக்கும் நிம்மதி அவர் கண்டிப்பா தருவார். குறை இல்ல. சந்தோஷமா போயிட்டு வாங்க. உங்களுக்கு மன நிம்மதி எப்படி இருக்கு? சிறப்பா இருக்கு. 2026 சிறப்பு. மலையா பாத்தன் ரொம்ப சிறப்பு. மக்களுக்கு எல்லாம் என்ன சொல்ல வரும்? எல்லாருக்கும் நல்லது.
2024 யார் கொடுக்குறான்னு கொடுக்குறோம் இவர் கண்டிப்பா தருவார். மதுரை மாவட்டத்துக்கு நிம்மதி கண்டிப்பா அவர் தரணும். இறக்கி போயிட்டாரா இன்னும் மதுரைக்கு நல்லது எப்பயும் கிடைச்சிக்கிட்டே இருக்கு. வருஷம் மாறி இன்னும் வருஷம் 2026ல இந்த திருவிழா இன்னும் எல்லா மக்களும் கோடிக்கணக்கான மக்கள் இதே வைகை ஆற்றுல எல்லா மக்களும் கூடணும். இன்னும் இந்த மக்கள் எல்லாரும் அழகமலையாண்டி அந்த அருள் என்னைக்குமே கிடைக்கணும். எல்லா மக்கள் நல்லா இருக்கு. ஒரு கற்பனா வேடம் அணிஞ்சு உங்களுக்கு எவ்வளவு பெருமையா இருக்கு? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஐயா தெல்லா குளத்துல நேத்து எதிர் சேர்வு அன்னைக்கு ஐயா முன்னாடி எல்லாரும் திரி எரிச்சு ஆடும்போது எங்களுக்கு ஒரு சந்தோஷம். ஏன்னா எங்க பாவம் தீரணும், எங்க கஷ்டம் தீரணும் தான் ஐயா முன்னாடி நாங்க ஆடுறது. இது 3வது வருஷம் கடமை. இந்த வருஷம் இன்னும் எங்க ஐயாக்கு வருஷம் சாகர வைக்கு அவர் முன்னாடி ஆடணும், எல்லா நன்மை கிடைக்கணும் சொல்லிதான் எங்களுக்கு ஒரு சந்தோஷம். சரிங்களா? அது எங்களோட ஒரு உத்தரவு. கருப்பசாமி அழகர் கொடுத்தது எங்களுக்கு மதுரை மாவட்டத்துல. இன்னும் எல்லா மக்கள் நல்லா இருக்குன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரிங்களா? பிள்ளைகளோட எல்லா சொந்த பந்தமோட சீரும் சிறப்போட ஆடி பாடி அழகர் முன்னாடி எல்லாரும் சிறப்பா இருக்குன்னு ஆசைப்படுறோம். நல்லா இருந்துச்சு, சந்தோஷமா இருக்கு. இந்த நாள் இன்னும் அடுத்த வருஷம் எப்ப சீக்கிரம் வரும், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. காத்திருக்கோம், வருஷம் வெயிட் பண்ணி வருஷம் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நல்லா இருக்கு. சாமி சந்தோஷம். பக்கத்துல பாத்தீங்களா? பக்கத்துல பார்த்தாச்சு, காலையிலே பார்த்தாச்சு. இப்ப நல்லா ஆத்துல நல்லபடியா குளிச்சுட்டு சந்தோஷமா வீடு கிளம்பிட்டு இருக்கோம். நிம்மதியா போறீங்க? நிம்மதியா போறோம். இந்த நாள் சீக்கிரத்துல வரணும். அடுத்து எவ்வளவு பாக்கியமா இருக்கு உங்களுக்கு இன்னைக்கு? ரொம்ப பாக்கியம், ரொம்ப பாக்கியம். இது வருஷம் எப்ப சித்திரை வரணும் கூட என்னாலதான் இன்னைக்கு வரைக்கும் இந்த நாள் அப்படியே முடியறதும் கவலையா இருக்கு உங்களுக்கு? கவலையா இருக்கு. இப்ப வீட்டுக்கு போக மனசு வரல, இந்த இடத்த விட்டு வீட்டுக்கு போக மனசு வரல. சந்தோஷமா இருக்கு. அப்புறம் இப்ப நம்ம ஊர்ல இவ்வளவு பெரிய திருவிழா நடக்குது பாத்தீங்களா? இது உலக அளவுல பேசுறாங்க, அது எவ்வளவு பெருமையா இருக்கு உங்களுக்கு? உலகமா அகில உலகத்துல பேசிட்டு இருக்காங்க. இப்படி எனக்கு ஒரு திருவிழா வராது, எந்த ஊர்லயும் பார்த்த கிடையாது. இந்த ஊர் தான் சிறப்பானது. மதுரைங்கிறது மீனாட்சி அம்மன் ஆண்ட ஊரு, அதனால இது சிறப்பானது. இது நல்லா அது எவ்வளவு பெருமையா இருக்கு உங்களுக்கு? பெருமைனா என்னன்னு சொல்றது, எனக்கு மட்டும் பெருமை இல்ல, மக்கள் எல்லாத்துக்கும் சொந்தம். வெளிநாட்டுல இருந்து எல்லாருமே பாத்துக்கிட்டாங்க. எங்க சொந்தமுள்ள வெளிநாட்டுல இருக்காங்க, அமெரிக்கா லண்டன்ல தான் எல்லாரும் பாக்குறாங்க. எல்லாரும் அங்க இருந்து வாழ்த்து சொல்லிட்டு தான் இருக்காங்க. நீங்க போய் ஆத்துல போய் இறங்கி நாங்க வீடியோ எடுத்து அனுப்பி இருக்காங்க, அனுப்பியாச்சு எல்லாத்துக்கும். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பயங்கரமா சிறப்பா இருக்கு. கூட்டம் அதிகம், போலீஸ் கண்ட்ரோல் கம்மியா இருக்கு. இப்ப நிறைய நல்லா பாதுகாப்பு நல்லா ரைட்டு. போன வருஷம் லேடிஸ் பயங்கரமா இருக்காங்க. போலீஸ் நிறைய பாதுகாப்பு சாமி பாத்தீங்களா? நல்லபடியா சாமி பார்த்தா அழகுமலை பார்த்ததே மனசு குளிராது. என்ன அந்த வருஷம் சங்கடம் மழை வருது. மழை வந்து நல்லா வருஷம் வரும். ஐயா வந்து அது வந்தாலே மழை வந்து பச்சை மட்டும் அதுவே குழுகுன்னு அதான் மக்கள் எல்லாமே நல்லா இருக்கு. சாமி பார்த்தா அப்படி அழகருக்கு கோடாடி கோடி மக்களுக்கு காட்சி தரக்கூடிய நாள் சித்ரா பௌர்ணமி. நேத்து எதிரி சேருவேன். வருஷம் அழகருக்கு இந்த கூட்டத்தை விட இன்னும் வருஷம் அழகர் அடுத்த வருஷம் இதுக்கு விட கூட்டத்தை அழைக்க போறாரு. அந்த மக்களுக்கு எல்லாரும் தரிசனம் அழகுமலை கண்ணன் தரிசனம் கிடைக்கிறோம். இது அழகருக்கு நாங்க செய்யற தொண்டுக. அழகர் கோயிலுக்கு போற வரைக்கும் இந்த தொண்டுகள் எல்லாம் செய்வோம். எங்க ஆயுசு உள்ள வரைக்கும் செய்வோம். அரி கோயிண்டோ. வருஷத்துல ஒரு நாள் எல்லா வெளியூர்ல இருந்து சொந்த பந்தங்களோட வந்து சந்தோஷமா சாமி பார்த்துட்டு எல்லா மக்களும் போயிட்டு இருக்காங்க. திருவிழா முடிஞ்ச பிறகு லட்சம் பேர் வந்து சந்தோஷமா போற இடத்துல